கருணாநிதியுடைய மகன் முத்துவேல் ஸ்டாலின் ஆட்சியில எந்த கிராமத்திலேயாவது 100 நாள் வேலை நடந்திருக்கா? 100 நாள் வேலை எந்த கிராமத்தையும் நடக்கல. குறைஞ்சபட்சம் 50 நாளாவது நடந்திருக்கா? அதுவும் கிடையாது. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 100 நாள் வேலைக்கு ஒரு வாரம் 10 நாள்ல சம்பளம் வந்துடும். இவன் ஆட்சி காலத்தில் 30 நாள் 40 நாள் நடக்கு, அது 3 மாசம் ஆகியும் சம்பளம் வாங்காம கிடக்கு. இதுதான் உன்னுடைய ஆட்சியின் லட்சணம். இப்படி இருக்க மோடி அரசாங்கம் 100 நாள் வேலையை நிப்பாட்ட போகுது அப்படின்னு ஒரு பித்தலாட்ட பிரச்சனைய, ஒரு வதந்திய இந்த ஸ்டாலின் குடும்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற அத்தனை திட்டங்களும், பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், இந்த எம்எல்ஏ போய் திறந்து வைக்காமலே இது எங்க இருந்து நிதி வருது? மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி. இதுல போய் ரிப்பனை வெட்டி அழகா திறந்துருது. இந்த பக்கத்துல யூனியன் ஆபீஸ் இருக்கு, இது 3.5 கோடி. இதுக்கு நிதி ஒதுக்கி அடிக்கல் நாட்டி நம்ம கட்டினது எடப்பாடியார். ஆனா ரிப்பனை வெட்டி திறந்தது மட்டும் மார்க்கண்டே. இதுதான் இவங்க சாதனை. இந்த 5 ஆண்டு ஆட்சியில இந்த விளாத்திக்குளம் தொகுதியில் அத்துணை வளமும் வளர்ச்சியும் பெற்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி காலத்திலும் தான். இவங்க ஆட்சி காலத்தில் என்ன வளர்ச்சி நடந்திருக்கு? ஒரு வளர்ச்சியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எஸ்கே சுப்பாரெட்டியார் வந்திருக்காரு. எஸ்கே சுப்பாரெட்டியார் பேர்ல நாங்க தேர்தலில் அந்த வீடியோவோட நாங்க வெளியிட தயாரா இருக்கோம். நான் உண்மையை சொல்றேன், உளவுத்துறை குறிச்சுக்குவாங்க. எஸ்கே சுப்பாரெட்டியார் பேர்ல அந்த ஊரே கிடையாது, போகாத ஊருக்கு ரோடு போட்டு கோடிக்கணக்கில் தின்னுருக்காங்க. அன்பு சகோதரி செல்வி சொன்ன மாதிரி அந்த துளசிப்பட்டி ரோட்ல காலேஜ் வருதுன்னு அங்க இருக்கிற பிளாட் அப்புறம் வித்தாச்சு. இதுதான் 5 ஆண்டு சாதனை. அதுக்கு அடுத்து இப்போ வியாபார ரோட்ல அங்க ஷாப்பிங் மால் வருது, தியேட்டர் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி அங்க ரியல் எஸ்டேட் பண்ணி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் வளர்ச்சி பணிகளை பார்க்காம ரியல் எஸ்டேட் பணியை தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை விட ஒரு கூத்து என்னன்னா, இந்த அம்பாள் நகரில் ஓடுற சாக்கடை முறை எங்க ஓடுது? லெட்டின் தண்ணி முறை எங்க போகுது? நம்ம அந்த குடிநீர் குளத்துல போகுது. இதை கேட்பார் இல்ல, இதை கவனிப்பார் இல்ல. ஆனா இவன் தான் பசுமை நாயகன் மாதிரி எங்க பார்த்தா மரம் நட்டுங்கிற பேர்ல, ஆற்றை சுத்தப்படுத்துறங்கிற பேர்ல வேலைக்கறி பூரா. இப்ப இன்னைக்கு நானும் மார்க்கண்டே வா தம்பி, நானும் வரேன், இங்க இருந்து இருக்கக்கூடிய வரைக்கும் நடந்து போவோம். எங்கேயா வேலைக்கருவு இல்லாம இருக்கா? ஆனா இதுல வசூல் பண்ண தொகை பல கோடி. அது மட்டும் இல்லாம மகன் அச்சை பேரு திருப்பரங்குன்றத்தில் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கு, அழகான ஜட்ஜ்மெண்ட், கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு. அவன் ஸ்டாலின் வரும்போது அந்த இடத்துல உண்மையிலேயே ஸ்டாலின் வரும்போது கத்தியிருந்தா ஸ்டாலினை கண்டிச்சு தானே கத்திருக்கணும். வாயை புத்தி ஸ்டாலின் தலைமையினால போலீஸ் தான் கொண்டு போகுது. ஏன் ஸ்டாலினை கத்துனதுக்கா போலீஸ் கொண்டு போயிருக்கோம்? அதுக்கு தான் கொண்டு போயிருக்கோம்.